வணக்கம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயனர்களுக்கான சேஃப் ஆப்பின் வழிமுறைகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது சேஃப் ஆப், சேஃப் ஆப்பை நிறுவுதல், ஆப்பில் ஹெல்த் ஸ்போக்கன் டியூட்டோரியல் குவிஸ்களை எடுப்பது. தொடங்குவோம். சேஃப் ஆப் என்பது ஸ்மார்ட் ஆத்தென்டிகேட்டட் ஃபாஸ்ட் எக்ஸாம்ஸ் ஆப் ஆகும். சேஃப் ஆப்பில் காகிதம் இல்லாத மற்றும் ஏமாற்றுதல் இல்லாத தேர்வுகளை நடத்தலாம். இது கடினமான செயலான கையேடு மதிப்பீட்டின் முறையை நீக்குகிறது. இது மாணவர்கள் தங்கள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி வகுப்பறையில் குவிஸ்களை எடுக்க அனுமதிக்கிறது. ஆண்ட்ராய்ட் போன்கள் மற்றும் ஐபோன்கள் இரண்டிற்கும் சேஃப் ஆப் கிடைக்கிறது. இந்த டியூட்டோரியலில் ஆண்ட்ராய்ட் போன்களில் ஆப்பை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம். சேஃப் ஆப்பை நிறுவும் முன் உங்கள் தொலைபேசி மொழியை ஆங்கிலத்தில் அமைக்கவும். இந்த ஆப்பை நிறுவ உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோருக்கு செல்லவும். சேஃப் ஆப் என தேடவும். தேடலில் சேஃப் ஆப் லோகோவை காண்பீர்கள். அதை கிளிக் செய்யவும். இன்ஸ்டால் பட்டனை கிளிக் செய்க. இப்பொழுது உங்கள் மொபைலில் சேஃப் ஆப் நிறுவப்பட்டது. அடுத்து ஆப்பில் ஹெல்த் ஸ்போக்கன் டியூட்டோரியல் குவிஸ்களை எவ்வாறு எடுப்பது என்பதை அறிந்து கொள்வோம். சேஃப் ஆப்பை திறக்கவும். நீங்கள் லாகின் பக்கத்தை காண்பீர்கள். உங்கள் பயிற்சியாளர் உங்களின் தனிப்பட்ட இமெயில் ஐடி மற்றும் பாஸ்கோடை வழங்குவார். உதாரணமாக இமெயில் ஐடி இதுவாக இருக்கும். பாஸ்கோட் இதுவாக இருக்கும். இமெயில் ஐடி என்று எழுதப்பட்ட இடத்தில் கிளிக் செய்யவும். உங்கள் இமெயில் ஐடியை டைப் செய்யவும். பின்னர் பாஸ்கோட் என்று எழுதப்பட்ட இடத்தில் கிளிக் செய்யவும். உங்கள் பாஸ்கோடை டைப் செய்யவும். உங்கள் பாஸ்கோட் கேஸ் சென்சிட்டிவ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாஸ்கோடில் ஆங்கில பெரிய எழுத்துக்களையும் சிறிய எழுத்துக்களையும் சரியாக உள்ளிடவும். உங்கள் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்கோடை டைப் செய்த பிறகு லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். லாகின் செய்த பிறகு கோர்சஸ் பக்கத்தை காண்பீர்கள். கோர்ஸின் பெயரில் கிளிக் செய்யவும். எடுத்துக்காட்டாக இங்கே கோர்ஸின் பெயர் இங்கிலீஷ் HST. நீங்கள் குவிஸஸ் பக்கத்தை காண்பீர்கள். உங்கள் பயிற்சியாளர் உங்களுக்கு குவிஸ் ஐடி அல்லது குவிஸின் பெயரை கொடுப்பார். எடுத்துக்காட்டாக குவிஸ் ஐடி இங்கிலீஷ் HST.jp அல்லது குவிஸின் பெயர் 1 பிராக்டிஸ் குவிஸ். கொடுக்கப்பட்ட குவிஸ் ஐடி அல்லது குவிஸின் பெயர் எழுதப்பட்ட குவிஸ் பெட்டியை காண்பீர்கள். குவிஸ் பெட்டியின் கீழ் வலது மூலையில் அது பதிவிறக்கம் செய்யப்பட்டிருப்பதை டவுன்லோடட் என காண்பீர்கள். சில நேரங்களில் குவிஸ் தானாகவே பதிவிறக்கம் செய்யப்படாமல் போகலாம். பின்னர் குவிஸ் பெட்டியின் மேல் வலது மூலையில் டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். அந்த பட்டன் இப்பொழுது ஸ்டார்ட் என மாறும். ஸ்டார்ட் மீது கிளிக் செய்யவும். அனுமதிகளுக்கான பாப்அப் ஒன்றை காண்பீர்கள். கிராண்ட் ஆல் மீது கிளிக் செய்யவும். அனுமதிகளுக்கான பிற பாப்அப்களை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் சேஃப் ஆப் சீராக வேலை செய்ய அனைத்து அனுமதிகளையும் நீங்கள் வழங்க வேண்டும். உங்கள் மொபைலின் செட்டிங்ஸ் பக்கத்திலிருந்தும் சில அனுமதிகளை வழங்குமாறு கேட்கப்படலாம். அனைத்து அனுமதிகளையும் வழங்கிய பிறகு சேஃப் ஆப்பிற்கு செல்லவும். நீங்கள் குவிஸ் டீடைல்ஸ் பாப்அப்பை பார்ப்பீர்கள். உங்கள் பயிற்சியாளர் குவிஸிற்கான பாஸ்வேர்டை வழங்குவார். பாஸ்வேர்ட் ஃபார் குவிஸ் என்று எழுதப்பட்ட இடத்தில் கிளிக் செய்யவும். உங்கள் பயிற்சியாளர் வழங்கிய குவிஸிற்கான பாஸ்வேர்டை உள்ளிடவும். ஆங்கில பெரிய எழுத்துக்களையும் சிறிய எழுத்துக்களையும் சரியாக டைப் செய்யவும். ஸ்டார்ட் குவிஸ் மீது கிளிக் செய்யவும். ஸ்டார்டிங் குவிஸ் பக்கத்தை பார்ப்பீர்கள். பக்கத்தின் மேலே குவிஸ் இன் ப்ராக்ரஸ் என்ற அறிவிப்பையும் பெறுவீர்கள். இது
நீங்கள் குவிஸை சமர்ப்பிக்கும் வரை ஆப்பை விட்டு வெளியேற வேண்டாம் என்பதை நினைவூட்டுவதற்காகும். நீங்கள் ஆப்பை விட்டு வெளியேறினால் தேர்வின் முடிவில் உங்கள் பயிற்றுவிப்பாளர் OOF கொடியை காண்பார். OOF என்பது பாதுகாப்பு கொடி, அதாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்பதாகும். நீங்கள் 10 வினாடிகளுக்கு மேல் ஆப்பை விட்டு வெளியேறினால் அது உங்கள் தேர்வின் முடிவில் காண்பிக்கப்படும். இந்த கொடி உங்கள் தேர்வின் முடிவில் இருந்தால் உங்கள் இறுதி மதிப்பெண்கள் 0 மாற்றப்படும். அதையே செய்யும் மற்ற கொடிகளும் உள்ளன. L என்பது இருப்பிட கொடி. இது தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வெளியே நீங்கள் குவிஸை எடுப்பதற்கானது. T என்பது நேரத்திற்கான கொடி. சமர்ப்பிப்பு காலத்திற்குள் நீங்கள் குவிஸை சமர்ப்பிக்காத பொழுது அது தென்படும். NS என்பது சப்மிஷன் கொடிகளின் எண்ணிக்கை. இது 5 வினாடிகளால் பிரிக்கப்பட்ட ஒரே ஐடி மூலம் பல சமர்ப்பிப்புக்கு உள்ளானது. ஒவ்வொருவரும் தங்களின் தனிப்பட்ட ஐடியுடன் குவிஸை எடுக்க வேண்டும் என்பது இதன் பொருள். குவிஸை எடுக்க யாரும் உங்கள் ஐடியை பயன்படுத்தக்கூடாது. NQ என்பது குவிஸ் பதிவிறக்கங்களின் எண்ணிக்கை. எந்த ஒரு குவிஸையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பதிவிறக்கம் செய்யும் போது இது தென்படும். திட்டமிட்ட தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே நீங்கள் குவிஸை பதிவிறக்கம் செய்து தொடங்க வேண்டும். PCR என்பது தொலைபேசி அழைப்பு பெறப்பட்ட கொடியாகும். இது குவிஸின் போது தொலைபேசி அழைப்பை பெற்றதற்கானது. DD என்பது நகல் சாதன கொடி. ஒரே போனில் 2 வெவ்வேறு பங்கேற்பாளர் ஐடிகள் பயன்படுத்தும் போது இது தென்படும். அடுத்து நேவிகேட் டு குவெஸ்டின் பக்கத்தை காண்பீர்கள். இந்த பக்கத்தில் உள்ள முதல் கேள்வியை கிளிக் செய்யவும். நீங்கள் முதல் கேள்வியை காண்பீர்கள். ஹெல்த் ஸ்போக்கன் டியூட்டோரியல் குவிஸ்களில் உள்ள கேள்விகள் ஒரு வகை மட்டுமே. அவை அனைத்தும் ஒற்றை சரியான பதில் வகை கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு விருப்பங்களின் பட்டியலிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஒரு விடையை தேர்ந்தெடுக்க அந்த விடைக்கு கொடுக்கப்பட்ட வட்டத்தில் கிளிக் செய்யவும். இந்த கேள்விக்கு பதிலளித்த பிறகு அடுத்த கேள்விக்கான டேபை கிளிக் செய்யவும். குவிஸின் போது நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த கேள்விக்கும் செல்லலாம். பக்கத்தின் கீழ் வலது மூலையில் உள்ள நெக்ஸ்ட் அம்புக்குறியை கிளிக் செய்யலாம். அது உங்களை அடுத்த கேள்விக்கு அழைத்துச் செல்லும். கீழ் இடது மூலையில் உள்ள ப்ரீவியஸ் அம்பு முந்தைய கேள்விக்கு செல்வதற்காக. நீங்கள் தவறான விடையை தேர்ந்தெடுத்தால் அதை மாற்றலாம். சரியான விடைக்கான வட்டத்தில் கிளிக் செய்வதன் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கலாம். குவிஸை சமர்ப்பிக்க மீதமுள்ள நேரம் பக்கத்தின் மேலே காட்டப்பட்டுள்ளது. அது 0 அடைந்தால் குவிஸ் தானாகவே சமர்ப்பிக்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் மதிப்பெண்கள் கேள்வியின் மேல் வலது மூலையில் காட்டப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில நேரங்களில் ஒரு கேள்விக்கு சரியான பதில் தெரியாமல் இருக்கலாம். எனவே அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க விரும்பாமல் இருக்கலாம். இருப்பினும் அந்த கேள்விக்கான விருப்பத்தை நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கலாம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் கிளியர் ஆப்ஷன்ஸ் பட்டனை பயன்படுத்தலாம். பக்கத்தின் கீழ் வலது பக்கத்தில் உள்ள வட்டத்தில் கிளிக் செய்யவும். இது உங்களுக்கு 3 விருப்பங்களை வழங்கும்: கால்குலேட்டர், மார்க் ஃபார் ரிவ்யூ மற்றும் கிளியர் ஆப்ஷன்ஸ். அந்த கேள்விக்கான உங்கள் தேர்வை அழிக்க கிளியர் ஆப்ஷன்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு நீங்கள் குவிஸை சமர்ப்பிக்க வேண்டும். பக்கத்தின் மேல் வலது பக்கத்தில் உள்ள சப்மிட் குவிஸ் பட்டனை கிளிக் செய்யவும். குவிஸை சமர்ப்பிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கும் பாப்அப் ஒன்றை காண்பீர்கள். எஸ் என்பதை கிளிக் செய்யவும். இப்பொழுது குவிஸ் கம்ப்ளீட்டட் பக்கத்தை காண்பீர்கள். இங்கே நீங்கள் சமர்ப்பித்ததை பச்சை நிறத்தில் சப்மிட்டட் என பார்க்கலாம். உங்களுக்கு அது தெரியவில்லை என்றால் உங்கள் பயிற்சியாளரை தொடர்பு கொள்ளவும்.
பேக் டு மெயின் ஸ்கிரீன் மீது கிளிக் செய்யவும். இப்பொழுது மீண்டும் கோர்சஸ் பக்கத்தை காண்பீர்கள். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.